யோகமா இருக்குமா இப்ப? சரி, எனக்கு ஒரு திருக்குறள் சொன்னா சரி, அவ்வளவுதான். கறி கட்டுற பாஸ்கெட், காசு சேர்க்கிற உண்டியல், சோப் பிரஷ் வைக்கிற ஸ்டாண்டு, இப்படி இங்க இருக்கக்கூடிய எதை எடுத்தாலும் 100 ரூபா தான். ஏலக்காய் போடுற டப்பாவா இருந்தாலும், மிளகு போடுற டப்பாவா இருந்தாலும், கராம்பு போடுற டுப்பாவா இருந்தாலும், மிளகு போடுற டிப்பு டப்பாவா இருந்தாலும், கருவப்பட்ட போடுற பிளாஸ்டிக் டப்பாவா இருந்தாலும், இந்த செக்ஷன்ல எதை எடுத்தாலும் 50 ரூபா தான். 4 பேர் சாப்பிடுற சகன்ல இருந்து, பிஸ்கட் வைக்கிற தட்டுல இருந்து, சாம்பார் சட்னி வைக்கிற தட்டுல இருந்து, யானை குட்டிகள் குடிக்கிற தண்ணி கோப்பை வரைக்கும் இங்க இருக்கிற சட்டி முட்டி குறும்பட்டி எல்லாமே 350 ரூபா தான். பொரிக்கிறண்டாலும் 350 ரூபா, அதை வடிக்கிறண்டாலும் 350 ரூபா, முட்டை அவிக்கிறண்டாலும் 350 ரூபா, பொங்கல் பொங்குறண்டாலும் 350 ரூபா தான். இப்படி இங்க இருக்கக்கூடிய அனைத்து லொட்டு லொசுக்குகளும் 350 ரூபாய்க்கு மட்டும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட வீட்டுக்கு தேவையான பெரிய பெரிய பொருட்களை வாங்கலாம், பெரிய பெரிய விலைக்கு கூட இங்க பொருட்கள் இருக்குது. இந்த கடை வேறாவூர்ல இருந்து வரும்போது வலது பக்கமாக, செங்கலடி சிக்னல் லைட்டை தாண்டி வரும்போது இடது பக்கமாகவும், ஆப்பிகோ இன்சூரன்ஸுக்கு முன்னால் அமைஞ்சிருக்குது இந்த கடை. இப்பவே இந்த கடைக்கு வந்து பாருங்க, ஆசையா இருக்கு. நான் சொல்றதை திருப்பி சொல்லுங்க. நான் சொல்லி தரேன், ஒரு திருக்குறள் நான் சொல்லி தரேனே. சரியா? நான் சொல்லி தரட்டா? சரி. செயற்கரிய செய்வார், செயற்கரிய செய்வார், பெரியர் சிறியர், பெரியர் சிறியர், செயற்கரிய செய்கலாதார், செயற்கரிய செய்வராவார், செயற்கரிய செய்கலாதார், செயற்கரிய செய்கிறாரார், செயற்கரிய செய்வார், செயற்கரிய செய்வார், பெரியர் சிறியர், பெரியர் சிறியர், செயற்கரிய செயற்கரிய செய்கலாதார். செய்கிறாரார். அப்படி என்றா ஒரு செயலை செய்யறதுக்கு வலிமை இருந்தும் அந்த விஷயத்தை செய்ய இயலாதுண்டா அவருக்கு என்ன வயசு, என்ன வித்தியாசம், அதெல்லாம் தேவையில்லை. அவர் சிறியவர் தான் கணக்கெடுக்கப்படுவார். அப்போ ஒரு விஷயத்தை செய்ய தெரிஞ்சு அதை சரியா செய்து முடிச்சாரா இருந்தா அவர் சின்ன வயசு ஆளா இருந்தாலும் பெரிய வயசு ஆளா இருந்தாலும் அவர் பெரியவர் தான் கணக்கெடுக்கப்படுவார். சரியா? சரி, தமிழ் சத்தம்னு சொல்லுங்க பாப்போம். தமிழ் சத்தம். நல்ல சத்தமா சொல்லணும். தமிழ் சத்தம். சரி, நன்றி. நம்ம நிகழ்ச்சியில நீங்க பங்கு பத்தினதுக்காக வேண்டி உங்களுக்கு ஒரு பாபா.